சம்பந்தமே இல்லாம ஒரு இந்திக்காரன் எப்படி உள்ள வருவான் சொல்லுங்க, எப்படி உள்ள வருவான்? அதுவே எங்களுக்கு அந்த சாவுல மர்மம் இருக்கு, டவுட்டா இருக்கு. எப்படி சாவான்? நல்லா தான் இருக்கான் பாக்குறதுக்கு. சரி, அப்படியே நீங்க சொன்னீங்கல்ல மாநாட்டுக்கு வந்தா செத்தானா, அவன் வந்து நின்று செத்தா அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? டிவிக்கே கட்சி என்ன பண்ணோம்? அப்படி பார்த்தா கூட தான் கலைஞர் மீட்டிங் போயிட்டு வந்தோம் 3 பேர் செத்தான் ஆக்சிடென்ட்ல. இன்னொரு மீட்டிங் போயிட்டு வந்து 2 பேர் செத்தாங்க. அப்ப அதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கிறாரா? அவரை பார்க்க மட்டும் வரல, அவர் ஒரு மக்களுக்கு நல்லது செய்வாரு, அவருக்கு வரணுன்றதான் ஓடியாராம். சார், ஞாயிற்றுக்கிழமை வச்சா கூட்டம் வருதுன்னு ஸ்டாப் பண்ணீங்க, சனிக்கிழமை வச்சா கூட்டம் வருதுன்னு ஸ்டாப் பண்ணீங்க. நான் ஒர்க்கிங் டேஸ்ல வச்சாலும் கூட்டம் அள்ளுது இல்ல, காசு குத்து கூட்டினர்ல, குவார்டர் குத்து கூட்டினர்ல, ஓட்டா மாறாது அப்படின்னு. ஏன் மாறாது? ஏன் மாறாது நீங்க சொல்லுங்க சார். நீங்க 500 ரூபாய் 2000 ரூபாய் குத்து ஓட்டு வாங்கும் போது உண்மையா உணர்வோட பாசத்தோட வர இளைஞன் எப்படி சார் ஓட்டு போடாம போயிடுவான்? என் குடும்பத்தில் எடுத்துங்களேன், என் பொண்ணு, என் பொண்டாட்டி, என் பையன், என் அண்ணன், தம்பி, நாங்கள் 27 பேர் இருக்கோம் மொத்தம். எங்கள் குடும்பத்தில் எல்லார் ஓட்டும் அவங்களுக்கு தான், விஜய்க்கு தான் போடுறாங்க. நான் மட்டும் தான் டிசைட் பண்ணல. என் பொண்ணை போய் என்கிட்ட சொல்கிறான், டேடி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அவ்வளோதான் உன்னை அப்படின்றான். அது என் விருப்பமா? எனக்கு என்ன மூடு வருது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியுதோ அப்போ நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போ நான் என்ன யாரும் கண்டிஷன் பண்ண முடியாது தான் என் பொண்ணுகிட்டே சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, என்கிட்ட வேலை செய்கிறவங்க, என்கிட்ட இருக்க மேனேஜர் எல்லாமே 2027 ஆட்சி மாற்றம் உறுதினு நீங்க 1000% ஆட்சி மாற்றம் உண்டு. 2.0 தாண்டி வந்துடுச்சுன்னா வாய்ப்பு இல்லை சார். அப்படி வந்துடுச்சுன்னா வச்சிங்களா, ஒத்துமொத்த பேர் தூக்கு போட்டு தூங்கிட வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் வாழ முடியாது. யார் கூட்டம் நடத்த கூட்டாலும், மக்களாகிய லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு கேன்வசிங்க்கு வாங்கணும். சாப்பாடு நல்ல பிரியாணி அந்த மாதிரி நல்ல சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த குவார்டர் கருமாந்திரம் என்னவா அதை நீங்கள் பார்த்துங்க, எனக்கு வேண்டாம். ஆனால் 3000 ரூபாய் இல்லாமல் யாரும் எந்த எம்எல்ஏ பின்னாடியும் எம்பி பின்னாடியும் முதலமைச்சர் பின்னாடியும் போகாதீங்க. உங்களை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறானா? உங்களை வச்சு என்ன சம்பாதிக்கிறான்? நீ ஏன் முட்டா பையன் மாதிரி இன்னும் ஏன் அந்த 200 300 குவார்டருக்கு பிரியாணி? ரேல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நடிகர் கருத்து காமராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். டிவிகேல நடக்க போகிற இந்த வேலூர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 4900 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. சேலத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா 5000 பேர் கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு 100 பேரை குறைச்சிருக்காங்க. தாவேக்கா எங்கெல்லாம் போதோ பல கெடுபிடிகள்லாம் நடக்குது, பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கூட்டம் வந்து அனுமதி வந்து கூட்டத்தை வந்து குறைக்கிற அளவுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது. பயப்படாமல் தெரியுதே சார், உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இல்லை, அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்குது. என்ன அசம்பாவிதம்? சரி, அப்போ நீங்கள் இப்போ மகளிர் மாநாடு நடத்தினார் ஸ்டாலின் அவர்கள், இளைஞர் மாநாடு நடத்தினார் உதயநிதி, அப்பெல்லாம் அசம்பாவிதம் நடக்காதா? அது எப்படி விஜய்க்கு மட்டும்தான் அசம்பாவிதம் நடக்குமா? இல்லை, சேலத்தோட ஒருத்தர் இருந்தாருங்களா? என்னையா முட்டாள்தனமாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. அவன் இந்த பைத்தியக்காரனை யார் வர சொன்னது? நாங்கள் வர சொன்னோமா? அவனை பாஸ் நாங்கள் குத்தமா? அவனுக்கு அவன் எங்கேயோ இருந்து வந்துட்டு வந்துருப்பான். எங்களுக்கு அதுவே சந்தேகமாலாம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு இந்திக்காரன் எப்படி உள்ள வருவான் சொல்லுங்க, எப்படி உள்ள வருவான்? அதுவே எங்களுக்கு அந்த சாவுல மர்மம் இருக்கு, டவுட்டா இருக்கு. எப்படி சாவான்? நல்லா தான் இருக்கான் பாக்குறதுக்கு. சரி, அப்படியே நீங்க சொன்னீங்கல்ல மாநாட்டுக்கு வந்தா செத்தானா, அவன் வந்து நின்று செத்தா அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? டிவிக்கே கட்சி என்ன பண்ணோம்? அப்படி பார்த்தா கூட தான் கலைஞர் மீட்டிங் போயிட்டு வந்தோம் 3 பேர் செத்தான் ஆக்சிடென்ட்ல. இன்னொரு மீட்டிங் போயிட்டு வந்து 2 பேர் செத்தாங்க. அப்ப அதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கிறாரா? பொறுப்பு ஏத்துப்பாரா? திடல்லே உள்ளவே நடக்குது. திடல்ல நடக்குதுன்னா அவனுக்கு உடம்பு முடியல, நின்றுட்டு இருந்தா செத்துட்டான். இப்போ விஜய் வந்து 2 மணிக்கு தான் அங்கே வருவேன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு 9 மணிக்கு தான் போய் நிற்கிற? காலையில் விஜய் நிற்க சொன்னாரா? சொல்லுங்க, நிற்க சொன்னாரா? அவர் முன்னாடி தான் தாமதமாக வராரு அப்படி இப்படின்னு கதை சொன்னீங்க. இப்போ தாமதமாக வராரா? கரெக்டாக வராருல்ல, கரெக்டாக வந்து இருப்ப அட்டன் பண்ணுறாருல்ல. அவன் செத்தானா சார்? இந்த மாதிரி 10 பேர் சாவதான் செய்வான் சார். சார், ஒரு நாளைக்கு ஆடு 100 ஆடு வளர்க்குறனா அதில் ஒரு ஆடு சாவதான் செய்யுது. கோழி 1000 கோழி வளர்த்தா அதில் 10 கோழி சாவதான் செய்யுது. சரி, விஜய் அரசியல் வந்திருந்து எந்தெந்த கட்சியெல்லாம் பயப்படுது? எல்லா கட்சியும் தான் பயப்படுது. எந்த கட்சி பயப்படல நினைக்கிறீங்க? எல்லா கட்சியும் தான் பயப்படுது சார். ஓட்டு வந்து இதை பாருங்க, விஜய் வந்து காசு வாங்காத ஒரு கூட்டம் சார். அவருது எல்லாம் சினிமாக்காரன், அவரை பார்க்கறேன் எத்தின் அவரை பார்ப்பான். சொல்லுங்க, என்ன இது அவர் மூஞ்சில? ஒன்றும் இல்லை. அவரை பார்க்க மட்டும் வரல, அவர் ஒரு மக்களுக்கு நல்லது செய்வார், அவருக்கு வரணுன்றது தான் ஓடியாரான். சார், ஞாயிற்றுக்கிழமை வச்சா கூட்டம் வருதுன்னு ஸ்டாப் பண்ணீங்க, சனிக்கிழமை வச்சா கூட்டம் வருதுன்னு ஸ்டாப் பண்ணீங்க. நான் ஒர்க்கிங் டேஸில் வச்சாலும் கூட்டம் அள்ளுது இல்லை, காசு குத்து கூட்டினர்ல, குவார்டர் குத்து கூட்டினர்ல. ஓட்டா மாறாது அப்படின்னு. ஏன் மாறாது? ஏன் மாறாது நீங்க சொல்லுங்க சார். நீங்க 500 ரூபாய் 2000 ரூபாய் குத்து ஓட்டு வாங்கும் போது உண்மையா உணர்வோட பாசத்தோட வர இளைஞன் எப்படி சார் ஓட்டு போடாம போயிடுவான்?
எப்படி போயிடுவான் நீங்கள் சொல்லுங்கள். நான் எழுதி வச்சுக்கிங்க, அதிமுகவுக்கும் டிவிகேக்கு தான் எலெக்ஷனே, போட்டியே. திமுகலாம் விட்டுருங்க, திமுகலாம் முடிஞ்சு போய் சாப்பிட்ரு ஓவர். அவன் சும்மா விஜய் சொல்லணும்னு சொல்கிறாரு, சரியா? ஆனால் இவங்க 2 பேருக்கு தான். எங்கே நீங்கள் ஒரு நாள் விசாரிச்சு பாருங்கள். நானும் அப்படியே போனேன்னா எங்கன்னா ஊருக்கு போனாலோ இல்லை எங்கன்னா போனாலோ விசாரிப்பேன். என்னம்மா எப்படிமா போகுது, யாருக்குமா ஓட்டுன்னா எல்லார் வாயிலும் வர்றது எடப்பாடியும் விஜயும் தான். திமுக யார் வாயிலும் வரல. 100 பேரில் 10 பேர் கூட திமுக சப்போர்ட் பண்ணி சொல்லலை, பேசலை. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை, சரியா? நான் எந்த கட்சியும் சாராதவன் தான். இந்த கட்சி அந்த கட்சிலாம் எனக்கு கிடையாது. ஆனால் விஜயோட யாருமே கூட்டணி வைக்க முன்னு வரவே மாட்டாங்களே. எப்படி வைப்பாங்க? யாரும் முன்னு வரலையே. அப்படின்னு அவர் எப்படி அதிகமான ஓட்டு வாங்குவார் சார்? திமுகவில் போனால் பொட்டி கிடைக்கும் சார், அதிமுகவில் போனால் பொட்டி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். திமுகவில் போனாலும் பொட்டி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களா? ஆனால் காங்கிரஸும் இவங்க அதான், காங்கிரஸுக்கு போனாலும் சீட்டு கிடைக்கும், பொட்டி கிடைக்காது. ஆனால் இங்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும்ல. இல்லை, தனியாக ஒரு ஆளாக நின்று அவரால் எல்லா ஓட்டும் வாங்க முடியுமா சார்? கண்டிப்பாக கம்பல்சரி அவருக்கு எனக்கு தெரிஞ்சு சார், இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா கூட 35-38% ஓட்டு இருக்குது சார் அவருக்கு. சிட்டியிலலாம் உங்களுக்கு 45% மேலே இருக்குது சார். சிட்டிலலாம் வாய்ப்பே இல்லை சார். விஜய் தான் சார். என் குடும்பத்தில் எடுத்துங்களேன், என் பொண்ணு, என் பொண்டாட்டி, என் பையன், என் அண்ணன் தம்பி, நாங்கள் 27 பேர் இருக்கோம் மொத்தம். எங்கள் குடும்பத்தில் எல்லார் ஓட்டும் அவங்களுக்கு தான், விஜய்க்கு தான் போடுறாங்க. நான் மட்டும் தான் டிசைட் பண்ணல. என் பொண்ணை போய் என்கிட்ட சொல்கிறா, டேடி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அவ்வளோதான் உன்னை அப்படின்றா. அது என் விருப்பமா? எனக்கு என்ன மூடு வருது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியுதோ அப்போ நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போ நான் என்ன யாரும் கண்டிஷன் பண்ண முடியாது தான் என் பொண்ணுக்கிட்டே சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. என்கிட்ட வேலை செய்கிறவங்க, என்கிட்ட இருக்க மேனேஜர் எல்லாமே என்ன சொல்லுதுங்க, 1-2 எடப்பாடி சொல்லுதுங்க, 1-2 விஜய் சொல்லுதுங்க. யாரும் திமுக சொல்லலை. ஏன்னா திமுக ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை. எல்லாருமே அனுபவிச்சிட்டாங்க சார். விலைவாசிலேருந்து, கரண்ட் பில்லேருந்து, டேக்ஸ்லேருந்து எல்லாமே அனுபவி சார். 2027 ஆட்சி மாற்றம் உறுதினு நீங்கள் சார் 1000% ஆட்சி மாற்றம் உண்டு. 2.0 தாண்டி வந்துடுச்சுன்னா வரது வாய்ப்பு இல்லை சார். அப்படி வந்துருச்சுன்னா வச்சிங்களேன், மொத்த பேர் தூக்கு போட்டு தூங்கிட வேண்டியது தான். தமிழ்நாட்டில் வாழ முடியாது. எப்படி தூக்கு போட்டு தூங்கிடும் சார். 2000 ரூபாய் இப்போ ஏற்றிருக்காங்க கமர்ஷியலுக்கு இந்த மாதம், தெரியுமா உங்களுக்கு? மகளிருக்கு 1000 ரூபா போட்டாங்களே காலையில், மறாத நாள் 2000 ரூபாய் ஏற்றிருக்காங்க கமர்ஷியல். ஏற்கனவே 15000 17000 கட்டினவன் இன்னைக்கு 40000 ரூபாய் கட்டுறான் சார் கரண்ட் பில்லு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கொதிச்சு போயிருக்கான் ஒவ்வொரு கடை வச்சுக்கிறனும். வணிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? அவன் புள்ளிக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவன் ஜாலரா அடிச்சுட்டு இருக்கான். வணிகர் சங்கங்கள் எவன் மக்களுக்காக வரான், எவன் கடைகளுக்கு போராடுறான். எதுக்கு வணிகர் சங்கம்? இது தெரியாம அவனுக்கு கூஜா தூக்கின்னு குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் சுற்றி நிற்கிறான் ஒவ்வொருத்தன் பின்னாடியும். அவன் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பேத்திக்கும் பேரனுக்கும் சீட்டு வாங்கிக்கிட்டு அவன் ஜாலியாக இருக்கான். இல்லை, சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா போதை நடமாட்டம் சென்னையில் அதிகமாகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா போதை வச்சுக்கிறதா பிடிபடுற நபர்கள் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடிகர்களாகவே இருக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் இருக்காங்கன்னா அப்படி எல்லாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ நான் கூட ஒரு நடிகர் தான், நான் போதையிலே தள்ளாடிட்டு இருக்கேன். சாராயம் பக்கம் கூட நல்லா போனதில்லை, சரிங்களா? நாற்றம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அந்தளவுக்கு வாழ்கிறவங்க நாங்கள்லாம் டிசிப்ளினோட, சரிங்களா? சினிமாவில் ஒரு சிலர் அவங்கள கையில் வச்சுக்கணும், அவங்கள பிளாக்மெயில் பண்ணுன்ற நோக்கத்திலும் ஒரு சிலர் இருக்காங்க. அவரை கையில் வச்சுக்கணுன்றவங்க ஒரு சிலர் நோக்கத்துக்கு இருக்காங்க. ஒரு சிலர் பணத்தை ஆட்டையை போடணுன்னு ஒரு சிலர் இப்படி பண்ணுறாங்க. அவரை போதையில் அடிமையாக்கி நாசமுன்னன் தெரியாமல் விழுறாங்களே தவிர தெரிஞ்சு யாரும் இதில். இப்போ ஸ்ரீகாந்த் கூட சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு பணம் தரணும், அதுக்கு பதில் கஞ்சாவோ ஏதோ கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், எனக்கு தெரியலன்னு தான் சொன்னார். பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? இல்லை, அது ஏற்கக்கூடியதாக ஒன்று இருந்தா தாண்டி வேறு ஏதாவது பொருளை கூட அவராண்ட வாங்கியிருக்கலாம். இல்லை, அதுதான் சொல்கிறேனே சார், கார் கூட எடுத்து வந்துருக்கலாம். அதுதான் சார். இப்போது நான் இருக்கேன்னா என்கிட்ட எப்படி காசு திருடலாம், என்கிட்ட இருக்க கார் பங்களா எப்படி ஆட்டையை போடலாம் தான் ஒரு சிலர். ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் உள்பட கைது பண்ணாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது வல்சர வாக்குத்தில். ஆமாம், அவங்கெல்லாம் சார் சும்மா இந்த சைடு ஆர்டிஸ்ட் வந்துட்டு நான் நடிகைலாம் சுற்றுவாங்க. அதெல்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது சார். சும்மா ஒரு நாள் வந்து இண்டஸ்ட்ரி பேர் கெடுதல சார். நடிகர் பேர் தானே ரிஜிஸ்டர் ஆயிடுறாங்க, நடிகைகள் கைது அப்படி தானே வருது. அதாவது இங்கே இழிச்சவன நடிகை தானே, நடிகைகள் தானே. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உடனே என்ன படி கீசிட மாட்டீங்க நீங்கள் யூடியூபர்ஸ்லாம். என்னடா மாற்றம் தானே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நடிகை தானே பப்ளிசிட்டி. இப்போ எடப்பாடிக்கு போகாத கூட்டம், திமுகவுக்கு போகாத கூட்டம் விஜய்க்கு ஏன் போகுது? அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு ஃபேஸ் வந்திருக்கு ஃப்ரேமில், அதை பார்த்துட்டாங்க, அவர் மேலே ஒரு ஆசை வச்சுட்டாங்க, உணர்வு வச்சுட்டாங்க, போகிறாங்க. சரிங்களா? என்னதான் அதிமுக திமுக இருந்தாலும் காசு கொடுத்து தான் ஒரு சிலர் கூட்டம் வரும், ஒரு சிலர் தான் நிர்வாகி வருவாங்க. சரியா? டிவிக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் காசெல்லாம் இல்லை, தானாக வர கூட்டம் தான். அது நம்ம எல்லாருக்குமே கண்கூடாக தெரியுது இல்லையா? நம்ம போய் சொல்லக்கூடாது. அதனால் பார்ப்போம், பொறுத்து இருந்தால் ரிசல்ட்டை பார்க்கணும். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்தால் 100% சந்தோஷம்,
விஜய் வந்தாலும் சந்தோஷம் தான். 2 பேருமே எடப்பாடி நல்ல ஆட்சி கொடுத்துருக்காரு சார். இப்போ நீங்க நடிகைகள் போதை, நடிகைகள் போதை, எல்லாரும் தான் போதையில் இருக்கான். ஸ்கூல் பசங்க போதையில் இல்லையா சார்? அதெல்லாம் பேசுறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க போதையில் எல்லாமே இருக்குது. இப்போ 13 வயசு ஒரு பொண்ணு ஸ்டேஷனில் உட்காந்துச்சு போதையில். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. எங்களை மாதிரி யாராச்சும் நடிகையில் அப்பாவிக்கு என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அது பெருசாக போட்டு காட்டிடணும். அப்போ தானே டெல்லிக்கு நல்லா ஐயோ நடிகையா, ஐயோ நடிகையா. இல்லை இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் சார்? யார் சப்ளை பண்ணுறா? ஐயா அந்த நெட்வொர்க் மட்டும் சிக்காமல் இருக்கு சார். அதுதான் சொன்னேனே ஏற்கனவே உங்களுக்கு. காவல்துறை நினைச்சா இங்கே ஒருத்தவங்க கூட எதுவும் பண்ண முடியாது. காவல்துறை கைகளை கட்டி போட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 1000 கணக்கில் போதை மருந்து வச்சுக்கின்னு மாட்டினது யார் சொல்லுங்கள்? யார்? திமுகவில் ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக் மாட்டினாரா? இப்போ அவர் எங்கே சொல்லுங்கள் சார்? எங்கே வெளில வந்துட்டாரா ஜாமீனில்? அதான் நம்ம சட்டம், அதான் நம்ம நீதி, அதான் நம்ம நியாயம், அதான் நம்ம தர்மம். சட்டங்கள் கடுமையாக்காம இங்கே எந்த குற்றமும் குறையாது. இப்போ டிவிகேவை அதிமுக விமர்சனம் பண்ணுறதை விட, திமுக விமர்சனம் பண்ணுறதை விட, நாம் தமிழர் கட்சியில் இருக்க சாட்டை துரைமுருகன் அதிக அளவில் விமர்சனம் பண்ணிகிட்டே வராரு. டிவிகே ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா இது போல் ஆட்கள் தான் அமைச்சராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியான ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தையே வைக்கிறாரு. சார், சாட்டை துரைமுருகன் வந்து கூலிக்கு மாரடிக்கிறவன், யூடியூப்பில் பொழப்ப நடத்தி தொண்டுறவன். யாரை திட்டினா எப்படி பேசினா வீவஸ் உள்ள வருவான், சப்ஸ்கிரைபர் உள்ள வருவான்னு போடுற ஆள். விஜயை திட்டினா அவன் ரசிகர்லாம் பார்க்குறீங்க. நாம் தமிழர் கட்சியில் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அவனுக்கு பணம் தானே சார் வேணும்? யூடியூப்பை முடக்கிட்டா அவனுக்கு என்ன சார் இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஒரு அரசியல்வாதி சார். அரசியலாச்சு மண்ணாங்கட்டியாச்சு. சரி, இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறாங்களே, இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்து? அதான் அவரு அந்த வெப்சைட் போட்டுருக்காங்களா நிதின்னு சொல்லிட்டு, அவ்வளோ எல்லாரும் நிதி போட்டுருவாங்களா? அவ்வளோ நிதி வந்துருமா? எப்படி பார்த்தாலும் எனக்கு கோடிக்கணக்கில் செலவாயிருக்கும் பொழுது. பெருசாக இல்லை, பிரம்மாண்டமாக போட்டிருக்காரு. அவ்வளோ பணம் நிதி வருமா? நாங்களாம் நிதி கேட்டால் எவன் 100 ரூபா கூட தரமாட்டானே சார். நான் கேட்டதில்லை, அது வேறு விஷயம். எவனே நீங்கள் 100 ரூபா கொடுக்க தயாராக இல்லையே. அதான் சீமானுக்கு இவ்வளோ நிதி வருதுன்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எங்கேருந்து வருது எனக்கு தெரில. சரியா சார்? இங்கே எல்லாமே நடிப்பு சார். சார், இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழிசை மேடமு, திருமாவளவன், அப்புறம் வேறு யார், இன்னும் 2 பேர் திமுக ஒரு முக்கிய அமைச்சர். திமுகவில் பேர் ராஜாவா, அவர் பேர் என்ன, அவர் கனிமொழியா, இவங்கெல்லாம் இன்னும் ஃபோட்டோ போட்டாங்க. சார், இங்கே அரசியல் வந்து எல்லாமே திருட்டுத்தனம் சார். எல்லாமே நடிப்பு, நாடகம். இப்போ நானும் நீங்களும் தான் அடிச்சுப்போம். ஏய் என்னடா என் தலைவன் அப்படி பேசு, என்னடா உன் தலைவன் அப்படி பேசு, நம்ம தான் அடிச்சிக்கின்னு ஜெயிலுக்கு போய் உட்காந்து கிடப்போம். அவங்க இவனுக்கு தேவைன்னா அவனுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, அவங்களுக்கு தானே இவங்க கால் பண்ணி பேசுவாங்க சார். வெளியில் பேசுறதுலாம் நாடகம், பொய், ஏமாற்றல், மக்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்கான். இது புரியல மக்களுக்கு. சரிங்களா? மக்களுக்கு புரியல. அரசியல்வாதி தெளிவாக இருக்கான். சரிங்களா? அதிமுகலேருந்து திமுகவில் என்ன வேலைன்னா அவன் மினிஸ்டருக்கு பேசுவான், எம்எல்ஏக்கு பேசுவான். அவன் ஆட்சியில் இருக்கும்போது இவனுக்கு பேசுவான். சரி, நான் கேட்குது நேரடியாக ஒரு பதில் சொல்லுங்கள். இருக்கிற ஒயின் ஷாப்லாம் யாராருது? தயாரிக்கிற இடம், மேனுஃபேக்சரிங் யாராருது? அதிமுக கம்பெனியும் இருக்குது, திமுக கம்பெனியும் இருக்குது. அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவோட சரக்கும் ஓடுது, திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவில் இருக்க சரக்கு கம்பெனியும் ஓடுது. எப்படி ஓடுது சொல்லுங்கள்? இப்போ எல்லாம் வேஷம் தானே, எல்லாம் நடிப்பு தானே, எல்லாம் நாடகம் தானே. அப்போ யார் இங்கே முட்டாளாகிறா? மக்கள் முட்டாளாகிறான். தொண்டன் சொல்லிக்கிட்டு முட்டாளாக சுற்றிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் தெளிவாகணும். ஒரே ஒரு இதை மட்டும் மறக்காமல் இதில் போடுங்க. எல்லா தொண்டனுக்கும் சொல்கிறேன், உன்னை வச்சு ஒவ்வொருத்தனும் மீட்டிங்கை போட்டு மாநாடை நடத்தி எலெக்ஷனில் உன்னை கூட 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா குவார்டர் பிரியாணி கொடுத்துட்டு அவன் கோடியாக சம்பாதிக்கிறான். நீ 500க்கும் 300க்கும் இன்னும் போயின்னு இருக்க. இனிமேல் யார் கூட்டம் நடத்த கூட்டாலும், மக்களாகிய லேடிஸ் ஆகட்டும், ஜென்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு கேன்வசிங்க்கு வாங்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 3000 ரூபாய் கேன்வசிங்க்கு நீங்கள் வாங்கணும். சாப்பாடு நல்ல பிரியாணி, அந்த மாதிரி நல்ல சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த குவார்டர் கருமாந்திரம் என்னவா அதை நீங்கள் பார்த்துங்க, எனக்கு வேண்டாம். ஆனால் 3000 ரூபாய் இல்லாமல் யாரும் எந்த எம்எல்ஏ பின்னாடியும் எம்பி பின்னாடியும் முதலமைச்சர் பின்னாடியும் போகாதீங்க. உங்களை வச்சு கோடியாக சம்பாதிக்கிறானா? உங்களை வச்சானே சம்பாதிக்கிறான். நீ ஏன் முட்டா பையன் மாதிரி 300க்கும் 200க்கும் போயிட்டு இருக்க? இன்னும் ஏன் அந்த 200க்கும் 300க்கும் குவார்டருக்கும் பிரியாணி பிச்சை எடுத்துட்டு இருக்க? ஒரு நாளைக்கு 3000 ரூபா போ. எலெக்ஷன் டைமில் 10 நாள் போனா 30,000 ரூபாய் உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டு. எப்படி நீ போதான் போற? நான் சொல்றதுனால நின்ற போறது இல்லை, போதானே போற. அதுக்கு நீ நல்ல காசை வாங்கிட்டு போடா. அதாவது இப்போ கட்சிக்காரனே வச்சுக்க, இப்போ நீங்கள் ஒரு கட்சின்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு டிஎம்கே கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் மேலே இருக்க மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், இவெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதனால் பிரச்சனைனா கூட இல்லை.
ஒரு ஸ்டேஷனுக்கு பிரச்சனைனா கூட வந்தானா அவனுக்கு காப்பி டீ டிஃபனு அண்ணன் வண்டிக்கு பெட்ரோல் கம்மியாக இருக்குது ஒரு 5000 கொடுத்து வாங்கி போகிறாங்களா இல்லையா? வாங்கி போகிறாங்களா இல்லையா? அப்போ என்ன நொன்னைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய் செஞ்சீங்கன்னு 200க்கு 300க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. 3000 குத்தாதாண்டா வருவேன்னு சொல்லு. ஏன் போகிற? போவாத. அவ்வளோதான். தானாக கொடுப்பான் பாரு 3000 ரூபாய். ஓட்டுக்கு 2000 கொடுக்குறான் ஆளுக்கு. அந்த மாதிரி கொடுக்கட்டும். இதை நான் அவன் மூட்டு பணத்தை தான் நம்ம ரத்தத்தை உறிஞ்ச துட்டு தானே. இன்றைக்கி 100% டாக்ஸ் ஏறி போயிருக்கு. இபி பில்லு என்ன அநியாய கொள்ள. 10 ரூபா வித்த பொருள் 30 ரூபா சைலண்ட்டாக ஏற்றுறானுங்க. கேப்பார் வைப்பா எல்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? பார்த்துங்க. அவ்வளோதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.